God created man as an eternal being. மனிதனை தேவன் நித்திய சிருஷ்டியாக உண்டாக்கி இருக்கிறார். And he clothed this eternal being with flesh and blood. இந்த நித்திய சிருஷ்டியை தேவன் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் முடித்திருக்கிறார். And allows this being clothed with flesh and blood to live in the world of flesh and blood for a specific period of time. இப்படி மூடப்பட்டதான மாம்சத்தாலும் சரீரத்தால இரத்தத்தினால மூடப்பட்டதான இந்த சரீரமானது இந்த பூமியிலே சில நாட்கள் வாழும்படியாகவும் தேவன் மனிதனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். But when the time comes you have to leave. There's no option. You can't stay behind. ஆனால் நேரம் வரும் பொழுது இந்த உலகத்தை விட்டு போகத்தான் வேண்டும். அதற்கு மேலாக யாரும் இங்க இருக்கவே முடியாது. Maybe you can cut short your stay in this world if you commit suicide or because of accidents or sickness. People can die earlier, but nobody can extend the time allotted by God to live in this world. தற்கொலைகளின் மூலமாக இல்லாவிட்டால் விபத்துகளின் மூலமாக அதற்கு காலத்துக்கு முன்பதாக மரிக்கலாம். அதே நேரத்தில் தேவன் குறிப்பிட்ட நாளை தாண்டி யாருமே காலத்தை நீடித்துக் கொள்ள முடியாது. So one day we have to definitely leave for eternity. ஒரு நாளில் நித்தியமாக அந்த நித்தியத்துக்கு போகும்படியாக நித்தியத்தில் இருக்கும்படியாக நாம் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். All of you are going to leave. நீங்க எல்லாரும் போக தான் போறீங்க. Our great grandfathers, their great grandfathers, nobody is here today. நமக்கு தாத்தாக்கு அப்பா யாருமே இப்பொழுது இங்கு இல்லை. They've all gone. எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். Where are they? எங்கே You have இருக்கிறார்கள்? any idea where your great grandfather is today? இன்றைக்கு உங்க தாத்தாவுக்கு தாத்தா அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கிறதா? Are you sure? நீங்கள் நிச்சயமாக Well, அறிந்திருக்கிறீர்கள். they are in some place. They are not dead. They are some place, but they are there. அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறார்கள். Dead means the separation of the spirit from the body is what we call as death. மரணம் என்று சொல்லும்போது சரீரத்திலிருந்து ஆவி பிரிகிறதை தான் மரணம் என்று சொல்லுகிறோம். And the body only is either buried or burned. The spirit and the soul, they are together and they are in some other place, not in this earth. That's all. ஆவி சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு சரீரமானது அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் ஆவியும் ஆத்மாவும் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது. That is why we should make a provision for the spirit and soul to live in a place which is good for the spirit. ஆகவேதான் இந்த ஆவியானது ஆத்மைக்கு ஏற்ற நல்ல இடத்திலே தங்கும்படிக்கு அதற்காக நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். Because it's your spirit, brother. ஏன்னா அது உங்களுடைய ஆவி. And your spirit has got feelings. உங்களுடைய ஆவிக்கு உணர்ச்சிகள் உண்டு. Do you remember the incident of Lazarus and the rich man? The rich man died and he said, I'm tormented. ஐஸ்வர்யவானும் லாசரும் இரண்டு பேருமே மரித்தார்கள். அதிலே நாம் பார்க்கிறோம் ஐஸ்வர்யவான் நான் இங்கு வேதனைப்படுகிறேனே என்று சொல்கிறார். Now what was tormented in the rich man? He didn't have a body because his body is buried. The Bible very clearly says. Then what went out of his body? Something went out of his body which could understand torment. அப்படியானால் ஐஸ்வர்யவான் மரித்து போய்விட்டார். மரித்து போன பிறகு அவருடைய சடலம் புதைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அப்படியானால் வேதனைப்பட்டது என்ன? அப்ப ஏதோ ஒன்று அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போனதான ஒன்று வேதனைப்பட்டிருக்கிறது. That is his spirit. அதற்கு பெயர் தான் ஆவி. So we have to be very conscious about how our spirit is going to spend eternity. ஆகவே நம்முடைய ஆவி எப்படியாக நித்தியத்திலே இருக்க போகிறது என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். But at the same time, God has put you in this world for a specific period, and during this period God has got a plan for your body, spirit and soul to live. இந்த பூமியிலே தேவன் உங்களை வைத்திருக்கிறதான நாள் அளவும் தேவன் உங்களுடைய சரீரத்துக்கு உங்களுடைய ஆவிக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார். What is that? That's what we are going to see. So listen very carefully. Deuteronomy chapter 4 verse 40, that it might go well with thee and with thy children after thee, and that thou mayest prolong thy days upon the earth which the Lord thy God giveth thee forever. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம், நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்த நாளாக இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய். So now look at this, the will of God, that it may go well with thee and with thy children. ஆகவே கவனமாக கேட்போம், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். In Deuteronomy chapter 5 verse 29, God again repeats it, that it might be well with thee and with thy children. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் திரும்பமாக தேவன் சொல்கிறார், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி. Now the only difference between Deuteronomy 4:40 and 5:29 is the word forever is found in 5:29.
உபாகமம் 4:40, 5:29 ஒரே வித்தியாசம் என்னவென்றால் என்றென்றைக்கும் என்கிறதான வார்த்தை 5:29 சேர்க்கப்பட்டிருக்கிறது. Now the word forever means yesterday, today, tomorrow. God wants it to be well with you and with your children. என்றென்றைக்கும் என்று சொல்லும் பொழுது நேற்று, இன்று, நாளை, அதாவது எப்பொழுதும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாம். Now this is God's design. You don't need to pray to find out this God's design is already revealed. You just have to understand it and let this truth sink into your spirit. இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இதற்காக நீங்க ஜெபித்து தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏற்கனவே அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்ட காரியம் உங்களுடைய ஆவிக்குள்ளாக செல்ல வேண்டும். Now the devil may be operating in this world, darkness may be operating in this world, lack may be operating, sickness may be operating, confusion may be operating, decrease may be operating, everything evil may be operating. But God says, in the midst of that, I want it to be well not only with you but with your children forever. இந்த பூமியிலே சத்ருவானவன் சாத்தான் பிசாசு என்கிறவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், வியாதி கிரியை செய்து கொண்டிருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள், நெருக்கங்கள் மற்றும் தடைகள், நஷ்டங்கள் கிரியை செய்யலாம். எப்படிப்பட்டதான காரியங்கள் கிரியை செய்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், இவைகளின் மத்தியிலே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாம். It's God's plan, not your plan. இது தேவனுடைய சித்தம், இது உங்களுடைய சித்தம் அல்ல. Now without understanding, we are trying to work for our well-being. இதை நாம் புரிந்து கொள்ளாமல் ஏதோ நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். It's God's plan, brother. இது தேவனுடைய சித்தமாக He's இருக்கிறது. telling, not only do I want you to be well, I want your children to be well forever. நீங்கள் மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Which means parents have a role in the well-being of the children. அப்படியானால் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கு பெற்றோர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. How many of you know that? எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? Parents have a role, brother. பெற்றோருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. If you are going to be in line with the plan of God, your children will be blessed. நீங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி இருப்பீர்களானால் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Now let's find out what Peter tells in the New Testament. Go with me to 1 Peter chapter 3 verse 10. For he that will love life and see good days, let him refrain his tongue from evil and his lips that they speak no guile. 1 பேதுரு 3:10 ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். Now here Peter is asking a question. Do you love life? Do you want to see good days? இந்த இடத்திலே பேதுரு கேள்வி கேட்கிறார். நீ ஜீவனை விரும்புகிறாயா? நீ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறாயா? See, Peter is also revealing that you New Testament believer living in the midst of darkness and evil, surrounded by serpents and scorpions and all kinds of evil powers, do you love life and do you wish to see good days? He is telling it is possible. புதிய ஏற்பாட்டில் வாழ்கிறதான விசுவாசிகளை பார்த்துதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கிறார். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், அதாவது தேள்களும் சர்ப்பங்களும் இருக்கிறதான இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நீ ஜீவனை விரும்புகிறாயா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறாயா? சாதகம் முடியும். But at the same time you have to understand certain truths. அதே நேரத்திலே நீங்கள் சில சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். Only God alone can make it happen and make it true in your life. தேவன் மாத்திரம் தான் இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக மாற செய்ய முடியும். And if this has to happen, point number 2, the power of God has to continuously operate in your life at all times. இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமையானது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். And point number 3, the power of God does not automatically move in the life of somebody just because he is born again and he is a member of a church and he is the righteousness of God, he is the heir of God. இந்த காரியமானது ஒரு தேவனுடைய பிள்ளையாக அதை மாறிவிட்டார், அல்லாவிட்டால் நீதிமானாக மாற்றப்பட்டு விட்டார், தேவனுடைய சுதந்திர பிள்ளையாக இருக்கிறார் என்பதனால் இந்த காரியம் தானாக நடக்காது. Because if it is going to move automatically, then no son of God will be sick, no son of God will be in lack, want and decrease, no son of God will be struggling, no son of God will be in depression and failure. அது தானாக நடக்கிறதாக இருக்கும் என்றால் எந்த தேவ பிள்ளையும் இன்றைக்கு போராட மாட்டார்கள், தவிக்க மாட்டார்கள், வியாதியோடு இருக்க மாட்டார்கள், தோல்வியோடு இருக்க மாட்டார்கள். But today if you see the church, it's filled with people. You can see almost many are sick, many are in lack, many don't have much money, many are going through crisis situations, many are going through so many problems. They're literally fighting and praying. When will I see release from this problem? ஆனால் இன்றைக்கு சபையில் இருக்கிற அநேகரை பார்க்கும் பொழுது பலர்
பலர் அவர்கள் போராட்டங்களோடு, வியாதிகளோடு, வேதனைகளோடு, வாழ்க்கையில் இருக்கிற சரியான பற்றாக்குறைகளோடு, தேவையான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாமல் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனை தீரும் என்றதான ஒரு நெருக்கத்தின் பாதையிலே அவர்கள் அநேகர் கடந்து போகிறார்கள். What brings a change in your life? It is the manifestation of the power of God. இந்த மாதிரியான சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் அந்த மாறுதலை கொண்டு வருவது என தேவனுடைய வல்லமைதான். All of you know the incident of the woman with the issue of blood. For 12 years she was tormented by that sickness till she met Jesus, and when she touched the hem of his garment she was instantly made whole. What made her whole? There was a transfer of the power of God from the body of Jesus through the garment into the woman's body, and she was healed. There was a change in her situation because the power of God touched that woman. நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த சம்பவம், அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளதான ஸ்திரீ, அவள் 12 வருடங்களாக பல வகையான வேதனைப்பட்டால் அவளுடைய வேதனை நீங்காமல் இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவே அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டாள், அப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்ததான வல்லமை அந்த வஸ்திரத்தின் மூலமாக இந்த ஸ்திரீக்குள்ளாக சென்றதினால் அவளுக்குள்ளாக இருந்ததான அந்த வேதனை நீங்கி அப்பொழுதே அவள் சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். So the remedy for all problems, remedy is very simple. Power of God has to touch you and your family. That's all, my dear people of God. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்டதான பிரச்சனையாக இருந்தாலும், அதற்கு நிவாரணம் என்பது ஒன்றே ஒன்றுதான். தேவனுடைய வல்லமை உங்களை தொட வேண்டும், அவ்வளவுதான். If the power of God doesn't touch you, your situation will be as it is. தேவனுடைய வல்லமை உங்களை தொடாவிட்டால் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அதே போல் தான் இருக்கும். If the current comes, automatically the light will burn. If the light doesn't burn, that means the current is not flowing into the light. That's all, very simple. You don't need some prophecy to make you understand as to why the light is burning or as to why the light is not burning. எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னா நிச்சயமா அங்க இருக்கிறதான விளக்குகள் எரியும். அதற்கு நம்ம எந்த விதமான தீர்க்க தரிசனமும் தேவையே இல்லை. அது ஏன் எரியுதா எரியல, நிச்சயமாக அது எரியும். அது எரியலைன்னா அங்க கரண்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். Then why are you confused? Why this is not happening? ஏன் நீங்க குழம்பி போய் இருக்கீங்க? எனக்கு ஏன் இப்படி நடக்கல, எனக்கு ஏன் இப்படி நடக்கல? Very simple. The power of God is not touching you, my dear brother. Nobody tells all this frankly, but I don't know why we don't even think about this. When the power of God touches, there will be a change in your life, no matter how bad your situation may be. வெளியரங்கமாக உங்களுக்கு சிலர் சொல்ல மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமை உங்களை தொட வேண்டும். தேவனுடைய வல்லமை தொடும் பொழுது மாறுதல்கள் உண்டாகும். Now the question is, what makes the power of God to move? தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் எப்படியாக அது எவ்வாறு கிரியை செய்யும்? That's a big topic, but I'm telling you, we will definitely teach you in life management. But now I'm just going to give you just 3 or 4 points, but it's a big topic. It's very easy to make the power of God move in your life if you understand how. இது மிகப்பெரிய பாடமாக இருந்தாலும் இப்பொழுது நான் அதை குறித்து சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஏனால் மிக விவரமாக நம்ம சென்டர் ஃபார் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல நாம் அதை குறித்து கேட்கலாம். ஆனால் இப்பொழுது நம்ம சுருக்கமாக எப்படியாக தேவ வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வைப்பது என்பதை பார்க்கலாம். Listen very carefully. Deuteronomy chapter 5 verse 29. Oh, that there was such an heart in them that they would fear me and keep all my commandments always, that it might be well with them and with their children forever. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். Now the point here is, the power of God flowing in your life is based on the condition of your heart. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தின் நிலைதான் மிக முக்கியமானது. A heart which fears God and which is ready to keep all his commandments always. தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை எல்லா நாளும் கைக்கொள்ளக்கூடியதான இருதயம் தான் அதற்கு தேவையான ஒன்று. See, keep all my commandments always. அவருடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம். All his commandments always. அவருடைய எல்லா கற்பனைகளையும் எல்லா நேரங்களிலும். All his commandments always. அவருடைய கற்பனைகளை எல்லாம் எல்லா நேரங்களிலும் கீழ்ப்படியும்படி. With fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட. You know, in the Philippian church, Philippians 2:12, Paul says these guys, the church members, they always obeyed God. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த சபையில் இருந்ததான விசுவாசிகள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறவர்களாய் இருந்தார்கள். I'm trying to make you understand there's no other alternative for you to live in this world except to trust and obey God.
நான் திரும்பமாக சொல்கிறேன், இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு நமக்கு வேறு வழியே கிடையாது. தேவனை நம்பி கீழ்ப்படுகிறதை விட வேறு வழியே கிடையாது. Now Peter reveals certain things about you. Go to 1 Peter chapter 3 verse 9. Before he describes how you can live a good life, he says in verse 9, knowing that you are thereunto called, that you should inherit a blessing. 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். Now here Peter is telling you should know something. You should know that you are called to inherit a blessing. பேதுரு இங்க ஒரு காரியத்தை சொல்றார், நீங்கள் ஒரு காரியத்தை அறிய வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். Why were you called? எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்? Brother, your calling itself is to inherit a blessing. உங்களுடைய அழைப்பு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதான அழைப்பு, not inherit a curse. சாபத்தை சுதந்தரிப்பதற்காக அல்ல. That is why you are made free from all curses. ஆகவே தான் நீங்கள் எல்லா சாபங்களிலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள். Christ has redeemed us from the curse of the law, that the blessing of the Abraham may come upon the Gentiles. கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாண சாபத்திற்கு விடுதலையாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்மேல் வரும்படியாக அவர் நம்மை அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். So very clearly you have been called to inherit a blessing. ஆகவே வெகு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும், நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். And then after telling them that they are called to inherit a blessing, Peter in 1 Peter chapter 3 verse 10 verse says, he that loves life and wishes to see good days, let him refrain his tongue from evil and his lips that they speak no guile. And then in verse 11 he says, let him eschew evil and do good. 10வது வசனத்தில் பார்க்கிறோம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். Now here Peter is revealing, after telling them that you should know that you are called to inherit a blessing, he says, if you love life and you want to see good days, then you should eschew evil. நீங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமானால் தீமையை நீங்கள் விலக்க வேண்டும். Eschew evil means turn away from evil. பொல்லாப்பை விட்டு நீங்கள் நீங்க வேண்டும், அதை விட்டு நம்ம திரும்பி விட வேண்டும். And then you should do good. அடுத்ததாக நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். See, eschew evil, do good. பொல்லாப்பை விட்டு விலகி விட வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். See, what's your job? Eschew evil, do good. அப்ப உங்க வேலை என்ன? பொல்லாப்பை விட்டு விலகி விட வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். Now all of us know there was a man known as Job. And this man was the greatest of all the men in the east. யோபு என்கிறதான ஒரு மனிதன் இருந்தார். இவர் கிழக்கத்தி புத்திரரிலே மிகப்பெரிய ஒரு நபராக இருந்தார். He was a man like you and me. உங்களையும் என்னையும் போன்றதான ஒரு மனிதன் தான். But he was a highly successful man when he was living in this world. இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மிகவும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். Greatest of all the men in the east. கிழக்கத்தி புத்திரரிலே அவர் மிகவும் பெரியவராய் இருந்திருக்கிறார். How big is east? I don't know. But he was the greatest of all the people in the east. கிழக்கத்தி புத்திரர் என்றால் அது எந்த அளவுக்கு பெரியதான எல்லை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் கிழக்கத்தி புத்திரரிலே அவர் மிகவும் பெரியவராய் இருந்திருக்கிறார். A man who God loved was the greatest of all the men in the east. Do you think it can happen today? தேவனுக்கு பிரியமாய் இருந்த ஒரு மனிதன் எல்லா புத்திரர்களும் அவன் தான் மேலானவராக இருந்தான். அந்த மாதிரி இப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்களா? Possible today also, brother. இன்றைக்கும் அப்படி சம்பவிக்கும். Because it's God who makes somebody great and very great. ஏனெனில் தேவன் தான் ஒரு மனிதனை பெரியவனாகவும் மிக பெரியவனாகவும் மாற்றுகிறார். God made Job great. தேவன் யோபுவை மகா பெரியவனாக மாற்றி இருந்தார். How do you know that? Let's go and find out, because in Job chapter 1 verse 10, here we find the devil giving a revelation of what was actually happening in the life of Job. Job didn't know about this, but this was what was actually happening in the life of Job. 1:10, hast not thou made an hedge about him and about his house and about all that he hath on every side? Thou hast blessed the work of his hands, and his substance is increased in the land. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இந்த இடத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யோபுவுக்கே தெரியுமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் சாத்தான் அதை விவரிக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளில் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. Definitely Job didn't know this. நிச்சயமாக இது யோபுவுக்கு தெரிந்திருக்காது. How does he know the hedge which God has put around him, around his house, around everything that he hath on every side?
எப்படி யோபுவை தன்னை சுற்றிலும் தன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் உண்டாக்கினதான இந்த வேலியை யோபு அறிந்திருக்க முடியும்? How? It's invisible. God doesn't put a visible hedge, brother. இது கண்ணுக்கு தெரியாததான ஒரு வேலி. ஏன்னா தேவன் பார்க்கக்கூடியதான ஒரு வேலியை போடவில்லை. Where did God put this hedge? இந்த வேலியை எங்கே தேவன் போட்டிருந்தார்? First of all, what is a hedge? Hedge is a wall. வேலி என்று சொல்லும்போது ஒரு மதில் சுவர். And nothing can enter that wall if it is properly done. அந்த மதில் சுவரை சரியாக போடுவார்கள் என்றால் அதை தாண்டி எதுவும் உள்ள வர முடியாது. And maybe if you put an hedge, man can put it round about maybe around 10 feet edge or 15 feet edge or 20 feet edge. But look at this. When God puts an edge, He will put it all round, including the ground. ஆண்டவர் மனுஷன் ஒரு வேலியை அடைப்பானால் ஒருவேளை 10 அல்லது 15 அடி அளவுக்கு ஒரு வேலியை போட முடியும். ஆனால் தேவன் ஒரு வேலியை போடும் பொழுது சுற்றி மாத்திரமல்ல அடியிலேயும் மேலேயும் எல்லா இடங்களிலும் அவர் வேலியை அடைக்கிறார். And when God puts an edge, nobody can break it. தேவன் வேலியை போட்டு விட்டார் என்றால் அதை யாராலும் உடைக்க முடியாது. Because it's the work of God, not the work of man. ஏனெனில் அது தேவனுடைய செயல், வேலையாகும், மனுஷனுடைய வேலை அல்ல. You can't use atom bombs and any bomb or anything to break the edge because that's an invisible hedge. How can atom bombs or all these things or anything touch this hedge put by God? எந்த விதமான அணுகுண்டுகளோ அல்லது வேற எந்த விதமான குண்டுகளை அனுப்பி கூட அவைகளை உடைக்க முடியாது. ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாததான தேவன் போட்டிருக்கிறதான மதில் சுவராகும். Where did God put a hedge? Number 1 around Job, number 2 around his house, number 3 around all that he had on every side. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? I want you to meditate on this. Around Job, around his house, around all, everything that he had on every side. இதை நீங்கள் நன்றாக தியானிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது யோபுவை சுற்றிலும், யோபுவினுடைய வீட்டை சுற்றிலும், அடுத்து யோபுவுக்கு இருந்ததான உண்டான எல்லாவற்றையும், அதாவது எந்தெந்த பாகங்களில் எங்கெங்கே என்ன இருந்ததோ எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்திருந்தார். Now if God had put an edge around Job, you know, Job must be walking like you and me. Okay, he must be walking. The hedge will be automatically operating wherever he walks. If he goes from here to America, the hedge will operate. If he goes from here to any place, he can run, he can do anything. Tell me, any man can make an hedge, but here God had put an hedge around Job. That means wherever he was going, this hedge was a moving hedge. It was not only covering him, but his house and everything that he had on every side. யோபுவை சுற்றிலும் தேவன் போட்டிருந்ததான வேலி அது அசைந்து போகக்கூடியதான ஒரு வேலி ஆகும். ஏன்னா அவர் இந்த பக்கம் போனா நடமாடும் வேலி, எந்த பக்கம்லாம் போறாரோ, அவர் நாடை விட்டு அடுத்த நாட்டுக்கே திரும்பி போனாலும் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அது வேலியானது அவர் போகிற இடங்களெல்லாம் சுற்றி அவரோடு கூடவே போய் கொண்டிருக்கிறதான வேலி. Because God had put this hedge. ஏன்னா தேவன் இந்த வேலியை அடைத்திருந்தார். Look at that. Has not thou made an hedge? God, have you not made an edge? Look at what Satan is telling. God, you have made the edge. ஆண்டவரே நீர் போடவில்லையா, நீர் வேலையை அடைக்கவில்லையா? And after putting the hedge, look at what God did. Thou hast blessed the work of his hands, and naturally his substance is increased in the land. அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. Amazing. God protects Job. I don't know whether he was living during the time of the law or before the law, but from what the book of Job reveals, it looks like it was before the law. Okay? No Bible, nothing was there. But Job is covered, and still the cross is knotted over. You have to understand. The devil was still having authority. At that time, this guy is happily living. An invisible edge is surrounding him. I think that's the best life anybody can have, with the protection of God surrounding him. வேதத்தில் பார்க்கும்போது யோபு நியாயப்பிரமாணத்தின் நாட்களுக்கு முன்பதாக வாழ்ந்ததாக தெரிகிறது. ஆனால் அவர் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவரை சுற்றிலும் தேவன் வேலியை அடைத்திருந்தார். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்வது, தேவனாலே போடப்பட்டதான வேலிக்கு மத்தியிலே வாழ்கிற வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையாம். And after covering Job and all his property, God started blessing him. தேவன் முதலாவது யோபுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலி அடைத்த பிறகு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். Who blessed? ஆசீர்வதித்தது யார்? The Lord. தேவன் ஆசீர்வதித்தார். So automatically, because no evil is touching Job or his property, his substance began to increase in the land. வேலி அடைத்ததுனால எந்த விதமான தீங்கும் எந்த மனிதனும் யாரும் அவருக்கு தீங்கு செய்ய முடியவில்லை. ஆகவே தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தவுடன் அவருடைய சம்பத்து பெருகியது. I think this is the best way to live in planet Earth, surrounded by an hedge and the Lord blessing us
everything that we have on every side. I think I am telling you, this is something amazing. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழுகிறது தான் மிகவும் சிறப்பான வாழ்க்கை. ஏன்னா எல்லா பக்கத்திலும் எல்லா இடங்களும் கர்த்தரால் போடப்பட்டதான வேலைக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை. அதே நேரத்தில் தேவன் ஆசீர்வதிக்கிறதுனால சம்பத்து பெருகுகிறது. Now the question is, why did the Lord do this to Job? என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் தேவன் இதை யோபுவுக்கு செய்தார்? Because definitely Job lived before the law, and there was no Bible also for Job. There was no way for him to know. I don't know how he knew about God, but Job was a prophet very clearly. You can see from the book of Job, it's he who actually described the world as a circle. How he found out all that I don't know. And somehow Job found out all those things. No Bible, nothing. But this guy, without the Bible, he knew the nature of God. And he knew what will move the hand of God. யோபு வாழ்ந்ததான நாட்களிலே வேதாகமம் கையிலே நாம் வைத்திருக்கிறதை போன்றதான வேதாகமம்லாம் கிடையாது. இவர் எப்படி தேவனை அறிந்து கொண்டார் என்றும் தெரியவில்லை. ஏனெனில் வேதத்திலே அவர் பூமி உருண்டையாக இருக்கிறது என்கிறதான காரியத்தை யோபு தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படியானால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக, அதாவது காரியங்களை அறிந்து கொண்டு வெளிப்படுத்துகிற நபராகவும் இருந்திருக்கிறார். யோபு இந்த காரியங்களை எப்படி அறிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நன்றாக அவர் தேவனை கையில் வேதாகமம் இல்லாமலே தேவனை அறிந்திருந்ததான ஒரு மனுஷனாக வாழ்ந்திருக்கிறார். தேவனுடைய தன்மையும் எப்படி தேவனுடைய கரத்தை அசைக்க வைப்பதையும் அறிந்திருந்தார். இதுதான் ரகசியம். Do you know knowledge? By knowledge shall thy chambers be filled with all kinds of precious and pleasant riches. அருமையான, அதாவது அறிவினாலே, அருமையான இனிமையான பொருட்களினாலே உன்னுடைய அறைகளானது நிரப்பப்படும் என்று வசனம் சொல்கிறது. Now let's find out what was the secret of Job. Go to Job chapter 1 verse 1. There was a man in the land of Uz whose name was Job. That man was perfect and upright, and one that feared God and eschewed evil. யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். Now look at Job. He was perfect and upright. He feared God and eschewed evil. இந்த மனிதன் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். Now when we analyze the life of Job, Job feared God and eschewed evil. யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு அவன் விலகினான். These are the two things which we understand about Job. யோபுவை குறித்து நாம் அறிந்து கொள்கிறதான காரியங்கள் இந்த இரண்டு தான். Number one, let's analyze. He feared God. முதலாவது நாம் ஆராய்வோம், அவன் தேவனுக்கு பயந்த மனிதன். In Deuteronomy chapter 5 verse 29, God is telling his people, oh, that there was such an heart in them that they would fear me, that it might be well with them and with their children forever. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். See, what God told his people, Job was doing it. தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் என்ன சொல்லியிருந்தாரோ அந்த காரியத்தை யோபு செய்தார். Job knew that if he fears God, it's going to be well with him and with his children forever. யோபு நன்றாக அறிந்திருந்தால் தானும் ஆசீர்வாதமாக இருப்பார், தன்னுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார் என்பதை அறிந்திருந்தார். Do you know that if you fear God, you will be well and your children shall be well? உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தேவனுக்கு பயந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், உங்களுடைய பிள்ளைகளும் நன்றாக You இருப்பார்கள். will see good days. நீங்கள் நல்ல நாட்களை I காண்பீர்கள். can give you a lot of examples about fear of God, but one simple verse, Proverbs chapter 22 verse 4, it says, by humility and fear of the Lord are riches, honor and life. தேவனுக்கு பயப்படுகிறதை குறித்து ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். Now here the Bible says riches, honor and life. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். How does it come? எப்படி வருகிறது? Does it come because you studied in the best educational institution? மிக சிறந்த ஒரு பெரிய நிறுவனத்திலே அல்லது பெரிய கல்லூரியிலே படித்ததினால் வருகிறதா? Maybe riches and honor may come, but life will not come. ஒருவேளை ஐஸ்வர்யமும் மகிமையும் வரலாம், ஆனா ஜீவன் கிடைக்காது, வராது. But here is something which can give you riches, honor and life. What is that? It's humility and fear of the Lord. ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் மூன்றையும் உங்களுக்கு தரக்கூடியது என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் தாழ்மையும் தான். Look at this amazing brother. Riches and honor and life comes by fearing the Lord. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் தேவனுக்கு பயப்படுகிறதினால் வருகிறது. Job was enjoying this. யோபு இதை அனுபவித்தார். He had riches, he had honor, he had life. அவருக்கு ஐஸ்வர்யம் இருந்தது,
மகிமையும் இருந்தது, ஜீவனும் இருந்தது. Why? Because he was one who feared the Lord. காரணம் என்ன? தேவனுக்கு பயந்ததான மனிதன். Number 2, he eschewed evil. இரண்டாவதாக பொல்லாப்புக்கு அவர் விலகி விட்டார். In fact, Peter is telling in 1 Peter chapter 3 verse 11, if you love life and if you want to see good days, let him eschew evil. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால் பொல்லாப்பை விட்டு நீங்கி. See, Peter is repeating because this is a plan of God. Job knew it. Without the Bible, Job knew it. இதை யோபு அறிந்திருந்தார். இதுதான் தேவனுடைய திட்டம். வேதம் கையில் இல்லாமலே யோபு இவைகளை அறிந்திருந்தார். But you having the Bible, I don't know what. This is very sad, brother. Very, very. You are having the Bible and you are reading the Bible, but what are you doing? நீங்க கையில வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்கள், வாசிக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? Job didn't have the Bible. யோபுவினுடைய கைகளிலே வேதாகமம் இல்லை. But look at, he had both the traits. He had what Deuteronomy 5:29, fear God, and what Peter says 1 Peter chapter 3 verse 11, that also he was doing. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே தேவனுக்கு பயப்படுகிறதான இருதயம் யோபுவுக்குள் இருந்தது. அதே போல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி பொல்லாப்பை விட்டு விலகக்கூடிய அந்த தன்மையும் யோபுவுக்குள் இருந்தது. ஆக இந்த இரண்டு முக்கியமான காரியங்கள் யோபுவுக்குள் இருந்தது. Now I want to give one more instance. 1 Peter chapter 1 verse 17, spend the time of your sojourning here in fear. நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். That means what Job was doing, Peter is repeating. யோபு என்ன செய்தாரோ அதை பேதுரு அப்படியே சொல்கிறார். Peter is telling, number 1 Peter 1:17, he says, fear God and spend all your time of your sojourning in fear. And 1 Peter 3:11, he says, eschew evil. This was what Job was doing. 1 பேதுரு 1:17 பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயத்துடனே இருங்கள் என்று சொல்கிறார். அதே பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பொல்லாப்பை விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறார். இவைகளை தான் யோபு செய்தார். He feared God and eschewed evil. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினார். And that's what Peter is telling. If you love life and if you want to see good days, do both these things. அதேதான் தேவனுடைய வசனம் சொல்கிறது. நீ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புவாயானால் இந்த இரண்டு காரியங்களை நீயும் செய். Now what is the meaning of eschewing evil? பொல்லாப்பை விட்டு விலகுவது என்றால் என்ன? Eschew means to avoid something. விலகுதல் என்றால் சில காரியங்களை விலக்கி விடுவது. Avoid. ஒதுக்குவது. If it's a bad smell, you avoid. ஒரு துர்நாற்றம் என்றால் அதை நாம் விட்டு ஒதுக்குகிறோம், நம்மை விட்டு ஒதுக்குகிறோம். If something looks like abomination to you, you avoid. நீங்கள் அருவருக்கிறதான ஒரு காரியம் இருக்கும் என்றால் அதை நீங்கள் ஒதுக்கி விடுகிறீர்கள். If you see that, oh, you go back. You don't go near that. அதை பார்த்த உடனே நீங்கள் அதை விட்டு ஒதுக்கி விடுகிறீர்கள், கிட்ட போக மாட்டீங்க. That's known as eschewing. அதற்கு பெயர்தான் விலகுதல். Anything evil in the sight of God, you have to avoid it. தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பாக இருக்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் விட்டு ஒதுங்கி விட வேண்டும். You should do it automatically. இதெல்லாம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும், ஒதுங்கி விட வேண்டும். Now I'm going to ask you some questions. This lusting evil. நான் சில கேள்விகளோடு கேட்கிறேன். மாம்ச இச்சைகள் என்பது தீங்கா, பொல்லாப்பானதா? Is unforgiveness evil? மன்னிக்காம இருக்கிறீங்க பாருங்க, மன்னிக்காமல் இருப்பது அதுவும் தீங்கா? Is misunderstanding others evil? மற்றவங்களை தவறாகவே புரிந்து கொள்வது அது தீங்கா? You know, some people always misunderstand, but they think they are right. I don't know why, but they always misunderstand. I don't know when they will change. Is misunderstanding evil or good? சிலர் எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் தவறாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அது எப்போ அவங்க மாற போறாங்கன்னு தெரியல. ஆனா அது தீங்கா, தீங்கு இல்லையா? Is gossiping evil? மற்றவர்களை பற்றி பின்புறணி பேசுவது அது தீங்கா? Is telling lies evil? பொய் சொல்வது அது தவறா இல்லையா? Is jealousy evil? பொறாமைப்படுவது அது பொல்லாப்பானதா? Is covetousness evil? பொருளாசை என்பது பொல்லாப்பானதா? Theft evil? திருடுவது அது பொல்லாங்கானதா? Filthy talk, is it evil? அசுத்தமான எண்ணங்கள், பேச்சுக்கள் இது பொல்லாங்கானதா? Strife, continuous strife between husband and wife, because of that the family is being disturbed, children are being disturbed, is it evil? கணவனுக்குள்ளாக மனைவிக்குள்ளாக தொடர்ந்து சண்டை, வாக்குவாதங்கள், சண்டைகள் இப்படி தொடர்ந்து இருக்கும். அதன் விளைவாக பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். இது பொல்லாங்கானதா, சரியானதா? Is drinking and smoking evil? குடிப்பதும் புகை பிடிப்பதும் பொல்லாப்பானதா? Giving room for bad thoughts, is it evil? கெட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பது இது நல்லதா? Selfishness, is it evil? சுயநலமாகவே வாழுதல் அது பொல்லாப்பானதா? You decide. நீங்களே I தீர்மானியுங்கள். can keep on giving you a list. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். In short, anything which displeases God is the meaning of evil. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது பொல்லாப்பானதுதான். God expects you
to abhor evil. நீங்கள் பொல்லாப்பை வெறுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God expects you to abhor it. நீங்கள் அதை வெறுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். When you see something which God is not pleased with, avoid it. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்றால் அதை நாம் ஒதுக்கி விட வேண்டும். You know, Peter, after telling, he that will love life and see good days, let him do this, that, then he says in 1 Peter chapter 3 verse 12, for the eyes of the Lord are over the righteous, and his ears are open unto their prayers, but the face of the Lord is against them that do evil. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு 12வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. Now who are the righteous? Those who do good, they are righteous. நீதிமான்கள் என்றால் யார்? நன்மை செய்கிறவர்கள் தான் நீதிமான்கள். Those who abhor evil, they are righteous. பொல்லாப்பை தீமையை வெறுக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். Like Job. யோபுவை போல. Those who eschew evil, they are righteous. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்கள், அதை விலக்கி விடுகிறவர்கள், அவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாய் Now இருக்கிறார்கள். the Bible very clearly says that the Lord has got eyes and the Lord has got ears. And what do you think the eyes and the ears of the Lord are doing? The Bible says the eyes of the Lord are upon the righteous, and his ears are open unto the prayer of the righteous. கர்த்தருக்கு கண்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு செவிகளும் இருக்கிறது. அந்த கண்களும் செவிகளும் என்ன செய்கிறது என்றால், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. Now that's good news for you, because God has got eyes and ears which can see and hear, my dear people of God. இது ஒரு நல்ல செய்தியாகும். ஏனெனில் நாம் ஆராதிக்கிறதான தேவன் கண்களினால் பார்க்கிறார், காதுகளினால் கேட்கிறார். கண்ணு இருக்கு, அந்த கண்ணு பார்க்கிற கண்ணு, காது இருக்கு, கேட்கிற காது, which means he can watch everything which is happening in your life, and he can also hear what all you are speaking, and he can also hear your sufferings, everything he can hear, all that sound is coming to his ears. உங்க கண்கள் அவருக்கு இருக்கிறதுனாலே உங்க வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்களையும் அவர் பார்க்கிறார், அவருக்கு காதுகள் இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் நீங்க செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து அதை கேட்கவும் செய்கிறார். Now I have to tell the truth, because a lot of people think so many things, but I don't know when they will change. You have to be scripture. Look at this, 1 Peter chapter 3 verse 12. For the eyes of the Lord are over every believer, and his ears are open unto the prayer of every believer. It doesn't say like that. It says, for the eyes of the Lord are upon the righteous believers, and his ears are open unto their prayers. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய கண்கள் எல்லா விசுவாசிகளின் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் எல்லா விசுவாசிகளுடைய வேண்டுதலுக்கும் கவனமாக இருக்கிறது. அப்படி சொல்லப்படவில்லை. அவருடைய கண்கள் நீதியாய் நடக்கிறதான விசுவாசிகள் மேல் நோக்கமாயிருந்து நீதிமானாய் வாழ்கிறதான விசுவாசிகளுடைய ஜெபத்துக்கு வேண்டுதலுக்கு திறந்திருக்கிறது. In fact, the apostle James in James chapter 5 verse 16 he says, the effectual fervent prayer of a righteous man availeth much. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. It doesn't say the effectual fervent prayer of every believer. It says the effectual fervent prayer of a righteous man bringeth maximum results. ஒவ்வொரு விசுவாசி செய்கிறதான ஊக்கமான வேண்டுதல் அப்படி சொல்லவில்லை, நீதிமான் செய்கிறதான ஊக்கமான வேண்டுதல் மிகவும் ஒவ்வொரு ஜெபமும் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. The reason is because God's ears are open unto the prayer of the righteous. ஏனெனில் கர்த்தருடைய செவிகள் நீதிமானுடைய ஜெபத்துக்கு திறந்திருக்கிறது. And his eyes are watching the righteous. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. When the righteous prays, immediately God looks, oh, here is my beloved righteous person. He is praying and he can hear everything that the righteous man is praying. For example, you're praying, Lord, in my office there's so much of problem. They are squeezing me, Lord. They are trying to take advantage of me, Lord. They are trying to do this to me, Lord. Everything he can hear prayer. And let me tell you something. If you are righteous, the effectual fervent prayer of a righteous man availeth much. In other words, you will get results. ஒரு மனிதன் செய்கிறதான ஜெபத்துக்கு ஒரு நீதிமான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உடனே பாருங்க, ஓ என்னுடைய பிள்ளையாகிய நீதிமானாகிய இவர் ஜெபிக்கிறார். ஆண்டவர், நீங்க கேட்கிறீங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னுடைய அலுவலகத்தில் அதிக வேலையை வாங்கி எனக்கு அதிகமாக என்னை நெருக்குகிறார்கள். உடனே உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை தருகிறார். கேட்கிறாரு, ஆண்டவரே ஆபீஸ்ல ரொம்ப நெருக்குறாங்கப்பா, அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கப்பா, என்னென்ன பண்றாங்கப்பா.
கர்த்தர் நீதிமான்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கேட்குறார். நீதிமான் இல்லைன்னா தான் ப்ராப்ளம். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, அதனால தான் ஜனங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. See, let us be wise. ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம். Because let's go back to Peter again. I want you to turn with me to 1 Peter chapter 3 verse 10. He says, he that love life and see good days, let him refrain his tongue from evil and his lips that they speak no guile. Let him eschew evil and do good. Let him seek peace and ensue it. All these refer to righteous acts. It is referring to who is a righteous man. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்க வேண்டும், கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும், பொல்லாப்பை விட்டு நீங்க வேண்டும், நன்மையை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர் கடவன் என்று வசனம் சொல்கிறது. அப்படியானால் சொல்லப்பட்டதான இந்த காரியங்கள் எல்லாமே நீதியான கிரியைகள், நீதிமானாக வாழக்கூடியதான அந்த வழிமுறையை வசனம் சொல்கிறது. நீதியான கிரியைகளை செய்கிறவன் நீதிமான், அநீதியான கிரியைகளை செய்கிறவன் அநீதி. Very simple. He that doeth righteous is righteous. He that doeth evil is not righteous. நீதியான கிரியைகளை செய்கிறவன் தான் நீதிமான், நீதி இல்லாத காரியங்களை செய்கிறவன் பொல்லாத நபர்தான். And after telling all this, in verse 12, Peter starts by using the term for. இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு 12வது வசனத்திலே இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க, for. ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கும் ஏனெனில், for. ஏனெனில், for. ஏனெனில். You got it? First he says, you love life and want to see good days, then do righteous acts. And then he says, for. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீ நல்ல நாட்களை நீ காண வேண்டுமா, அப்படியானால் நீதியான கிரியைகளை நீ செய், நீதியான கிரியைகளை செய். அடுத்தது ஏனெனில், for. ஏனெனில், for. ஏனெனில். For the eyes of the Lord are upon the righteous and his ears are open unto the cry. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. See, that is why today, my dear child of God, there is no point of saying I'm a believer, I'm so and so. All that thing will not hold good before God. You will be struggling, because if you want God to hear your prayers and if you want God's eyes to be upon you, you better find out whether you fear God and eschew evil. இன்றைக்கு ஆகவே தான் ஆண்டவர் முன்பதாக நான் விசுவாசி இப்படி அப்படியெல்லாம் சொல்வது இதெல்லாம் நமக்கு உதவாது. ஏன்னா உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமான்களாக இருந்து நீதியான கிரியைகளை செய்கிறீர்களா, இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Simple definition of righteous is, number one, he fears God, number one, he eschews evil. Simple definition. That's நீதிமான் என்றால் முதலாவது அவன் தேவனுக்கு பயப்படுகிறான், இரண்டாவது அவன் பொல்லாப்பை விட்டு விலகி விடுகிறான். If you don't fear God, you cannot be righteous. நீங்க தேவனுக்கு பயப்படாவிட்டால் நீதிமானாக இருக்கவே முடியாது. Because if you have fear God, that fear will make you obey everything that God tells you to. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் தேவன் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்யும்படியாக அவனுடைய இருதயம், அதுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. For example, before seeing something, if you are having the fear of God, oh, I won't see. ஒரு காரியத்தை பார்க்கறீங்க, அதை பார்க்கும்போதே தேவ பயம் உள்ள வருது, நான் பார்க்கவே மாட்டீங்க, திரும்பி கொள்கிறீர்கள். Before speaking something, fear of God will not allow you to speak. பேசுவது, ஒரு காரியத்தை பேசுவதற்கு முன்பதாகவே தேவ பயம் உள்ளே இருக்கிறதுனால அது உங்களை அந்த வார்த்தைகளை பேச விடாது. Before gossiping, fear of God will not allow you to gossip. நீங்க மற்றவர்களை பற்றி பின்புறணி பேசுவதற்கு முன்பதாக தேவ பயம் உள்ள இருக்கனால உங்களை பேச விடாது. See, fear of God will control you. தேவனுடைய பயப்படுகிற பயம் உங்களை ஆளுகை செய்யும். That is why Peter is telling all the time that you spend in planet Earth, all the time of your sojourning, spend it in the fear of God. ஆகவே தான் பேதுரு சொல்கிறார், பூமியில் உயிரோடு இருக்கும் நாளளவும் சஞ்சரிக்கும் நாளளவும் தேவ பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். To the child of God, தேவனுடைய பிள்ளைகளே, you want your prayer to avail much? உங்களுடைய ஜெபம் அதிக பலனுள்ளதாக இருக்க விரும்புகிறீர்களா? Go to 3 John verse 2. Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as your soul prospers. 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Look at the plan of God. தேவனுடைய திட்டத்தை பார்ப்போம். He says, beloved, அவர் சொல்கிறார், பிரியமானவனே, I wish something from you. உன்னிடத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை நான் விரும்புகிறேன். Above all things. எல்லாவற்றிற்கும் மேலாக. Above all things. எல்லாவற்றிற்கும் I மேலாக. want this to happen in your life. உன் வாழ்க்கையில் இந்த காரியம் சம்பவிக்க வேண்டும். You must prosper and be in health. நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். Prosper and be in health. நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். I want this above all to take place in your life. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நடக்க நான் விரும்புகிறேன். And then he gives a reason, even as your soul prospers.
அதற்கு காரணத்தை சொல்கிறார், உன் ஆத்மா வாழ்வதைப் போலவே. Beloved, your soul is prospering, therefore I wish above all things that you may prosper and be in health, is what that verse means. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது, அதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. This is the desire of God. இதுதான் தேவனுடைய விருப்பமாம். Today, child of God, அருமையான தேவ பிள்ளையே, how good it is to live in this world with the fear of God and eschewing evil. இந்த உலகத்திலே தேவ பயத்தோடு வாழ்வதும் பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்வதும் எவ்வளவு ஒரு அருமையான பாக்கியமான வாழ்க்கை. How good it is to see good days as long as we live. நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நல்ல நாட்களை நீங்கள் காண்பது என்பது எவ்வளவு நல்லது. How good it is to have an edge around us, around our children all the time. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களை சுற்றிலும் உங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கப்பட்டதான அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது எவ்வளவு மேலான ஒரு வாழ்க்கை. I don't know whether Job prayed for the hedge, but God put an edge for him. But today you're praying, definitely that prayer will be 100%. You'll get definite result. யோபு அதற்காக வேலைக்காக ஜெபித்தாரோ இல்லையோ தெரியாது, ஆனால் தேவன் அவரை சுற்றிலும் ஒரு வேலை அடைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதற்காக ஜெபிக்கிறீர்கள், நிச்சயமாக தேவன் அதை உங்களுக்கு தருவார். So try to live a life in this world where you and your family and everything that you have are surrounded by the hedge. That makes a difference between you and those who don't have an edge around them. ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக கொஞ்சம் பிரயாசப்படுங்க, கொஞ்சம் விரும்புங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை? எப்போதும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் ஒரு வேலி போடப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொஞ்சம் விரும்புங்க. இதுதான் வாழ்க்கைங்க. திஸ் இஸ் லைஃப். பிகாஸ் யூ நோ யூ ஆர் ஆல்வேஸ் கவர்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நீங்கள் How good brother, it is so amazing. Always you are covered. எப்பொழுதும் நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள். And not only that, God's eyes are upon you. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. His ears are open to your prayers. அவருடைய செவிகள் உங்களுடைய வேண்டுதலுக்கு திறந்திருக்கிறது. And your prayer, effectual fervent prayer, availeth much. உங்களுடைய ஊக்கமான ஜெபம் அதிக பலனுள்ளதா இருக்கிறது. So be blessed. ஆசீர்வாதமாயிருங்கள். We are living in exciting times. நாம் மிகவும் பரவசமூட்டும் நாட்களில் இருக்கிறோம். Miracles are going to happen in your life. அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. God has chosen you to be a great blessing. நீங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். Don't live like unbelievers. அவிசுவாசிகளைப் போல வாழாதீர்கள். They live in fear. அவர்கள் பயத்தோடு வாழ்கிறார்கள். You can live in praise and துதிகளோடு களி கூறுதலோடு வாழ முடியும். Maranatha. Maranatha.